ஹாய். இது ஆக்சுவலாக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஆல்ரெடி இதை பற்றி நான் 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். திரும்ப இதை பற்றி வீடியோவே போடக்கூடாது அப்படிதான் வந்து இருந்தேன். பட் ரிப்பீட்டடாக எனக்கு கால்ஸ் வந்து வந்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து தேவேஷ் பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளோட வீடியோஸை வந்து வேற ஒரு பேஜ், அதாவது ஃபேக் பேஜில் வந்து வீடியோஸ் மட்டும் எடுத்து நம்மளோட ஃபோன் நம்பரை வந்து ஹைட் பண்ணிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டு, இப்போ சாரீ வந்து நான் ஒரு 700க்கு வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து 250, 230 இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் போட்டு வேற ஒரு ஃபேக் பேஜ் வந்து ஒரு பேஜில் நிறைய பேஜில் நம்மளோட வீடியோஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் அக்கௌண்ட்ல போயிட்டு பேமெண்ட் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து கேட்குறீங்க. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டாச்சு. பேமெண்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு செக் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு இருக்கிறது இன்ஸ்டாகிராம்ல தேவிகா இளங்கோவன், தேவேஷ் பொட்டிக், இது 2 மட்டும் தான் நம்மளோட நம்பர்னு ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நம்பர் நான் போடுறேன். இது மட்டும்தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், கால் பண்ற நம்பர், ஜிபே எல்லாமே வந்து அந்த ஒரு நம்பர் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதையுமே ஆல்ரெடி வீடியோஸ்ல வந்து சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப வேற ஏதோ ஃபேக் பேஜ்ல போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கமெண்ட்ல வந்து அக்கா உங்ககிட்ட பேமெண்ட் பண்ண நீங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸாவும் வந்து பண்றீங்க, காலுமே வந்து பண்றீங்க. நேற்று ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்க பேமெண்ட் பண்ணோம், நீங்க வந்து எனக்கு சாரி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்றீங்க, எனக்குன்னு இல்லை யாருக்கு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அது ஒரிஜினல் பேஜா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க போய் செக் பண்ணணும். என்னோட ஐடினா அதுல என்னோட வீடியோஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபேக் பேஜ்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல எல்லாரோட வீடியோஸுமே வந்து போட்டிருக்காங்க. அப்பவாது நீங்க அலர்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஒரு 230 ஒரு சாரியோட பிரைஸ் போடுறாங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் 150 பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. திரும்ப இன்னொரு 150, திரும்ப ஒரு 150னா நீங்க ஒரு தடவை பண்ணும்போது ஏமாறலாம். திரும்ப திரும்ப 150 கொடுங்க 150 கொடுங்கன்னு கேட்கும் போதெல்லாம் நீங்க ஒரு 1500 2000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஐயோ இவ்வளவு பேமெண்ட் கேட்கறாங்களே நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்க. பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஐடி எங்க இருக்குன்னு கரெக்டா அதுக்கப்புறம் நீங்க தேடி சர்ச் பண்ணி வந்து என்ன கேக்குறீங்க, அக்கா நாங்க உங்ககிட்ட தான் பேமெண்ட் பண்ணோம்னு கேக்குறீங்க. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நீங்க வந்து எனக்கு பண்ணல, வேற யாருக்கோ பண்ணிருக்கீங்க அப்படின்றது. எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி கண்டினியூஸா என்னால கால் அட்டென்ட் பண்ணி பேசவே முடியல. நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுங்களேன் அப்படின்னு சில பேர் வந்து சொல்றீங்க. எவ்வளவு ஆக்ஷன் தான் நாங்களே எடுக்க முடியும்? எங்களுக்கு இது ஒரு வேலை தான். இதை தாண்டி இன்னும் நிறைய வேலை வந்து இருக்கு. நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்த ஐடி அப்படின்றத செக் பண்ணுங்க. நம்மளோடது தேவேஷ் பொட்டிக் மட்டும்தான். இந்த 2 ஐடி மட்டும் தான் நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து யூஸ் பண்ணேன். அதனால தயவு செஞ்சு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து பண்ணுங்க.